ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் நாராயணி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதைன்னு பார்த்தீங்கன்னா இந்துல செம்ம நாட்டு கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சமாதானம் சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. மாதம் 13,500 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பெரம்பலூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 சென்ட் நிலமும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. அவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆனவங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் திருமணமாகி குறுகிய காலத்தில் டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. பொண்ணு ஆனால் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதாகவும் இவங்களுக்கு ஓரளவு லேண்டெலாம் இருக்கிறதுனால இவங்க வீட்டோட மணமகளை எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ இவங்களுடைய அம்மா இவங்க கூட தான் இருக்கிறதாகவும், எங்களுடைய அம்மாவும் நான் தான் கடைசி வரலும் பார்த்துக்கணுங்க. அதனால் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக வேணும், என்னுடைய ஃபேமிலிக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணுறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகன் சாதாரண நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலே போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுவோம். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா காந்திமதி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சிக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல செம்ம நாட்டு கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. அவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கரூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலை பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க. வீடு நிலம் கார்னு வசதியெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சொந்தத்தில் தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் அவங்க தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க அம்மா அப்பா வீட்டுக்கெலாம் வரலங்க. அவங்க ஹஸ்பண்ட் வீட்டிலே தான் இருக்கிறதாகவும், இவங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைடு இப்போ இவங்களுக்கு மறுமணம் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு டிகிரி முடித்தா ஏதாவது நிரந்தரமான வேலையில் இருக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டுக்கோங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாதவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்கள் உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.